வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கூந்தலில் வந்து நம்மளுக்கு பேனு ஈறு அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லாமல் சுத்தமாக டேண்ட்ரஃப் பொடுகு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். அப்படி நம்ம இருந்துச்சுனாலே நம்மளுக்கு முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ந்துடும். அது இருக்கிறதுனால நம்மளுக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அதுக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற ஜாமான் வச்சு எப்படி நம்ம வந்து அது வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது வந்து வேப்பிலை. வேப்பிலை வந்து நம்ம எல்லா இதுலையுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வேப்பிலை மரத்தில் எல்லாத்துலேயும் நம்ம வீதியிலே அத்தனை இது இருக்கும். அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம கூந்தலுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து முடிக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கற்றாழை, சோத்து கற்றாழை இருக்குல்லையா, ஆலுவேரா, அது வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்க ஜெல்லோட இதுவும் ஈஸியாக கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஏற்கனவே நான் சோத்து கற்றாழை வந்து ஜெல் தயாரிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி தோலை சீவிட்டு அந்த ஜெல்லை எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம வந்து அப்படியே இலையெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வேப்பிலையெல்லாம் வந்து இதில் உருகி போட்டோம். எவ்வளோ போட்டாலும் தப்பு இல்லை, உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். இந்த மாதிரி ஜெல் வந்து ஒரு பக்கமாக நான் சீவிட்டேன். இதை அப்படியே நம்ம வறண்டி இதில் போட்டுற வேண்டியதான். இதோ நம்ம வந்து இதில் ஜெல்லு, இந்த ஆலுவேரா ஜெல்லை வந்து சோத்துக்கத்தாலையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதான். ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி மட்டும் போதும், நம்ம வடிகட்டிக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம ஒன்றுக்கு தான் கையாலேயும் புழிஞ்சிடலாம். ஏன்னா ரொம்ப வடிகட்டினோம் ரொம்ப தண்ணியாக வரும். ஸோ நம்ம கையாலே புழிஞ்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 2 சுற்றினாலே நம்மளுக்கு வந்து அரைச்சிரும் வேப்பலையும் இதுவும். இங்கே பாருங்கள், அந்த ஆலுவேரா கற்றாழை ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தெரியுது இல்லையா. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். இது கையாலே நீங்கள் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த கையாலே இப்படி புழிஞ்சிக்கலாம். சக்கை மட்டும் நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா தலையில் இதுவும் சேர்ந்து அப்புறம் நம்மளுக்கு திருப்பி டேண்ட்ரஃப் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு தண்ணி மட்டும் போதும், கையாலே புழிஞ்சாலே போதும். பாருங்கள், நம்மளுக்கு வந்துடுச்சு. இது வந்து ஒரு கொஞ்சம் முடி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு போதும். உங்களுக்கு எவ்வளோ வேப்பிலை ஜெல் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த இதுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம தலையில் தடவிட்டு நல்லா உள்ள தலைக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஸ்கல்ப்பில் நல்லா மசாஜ் மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் சும்மா தேய்ச்சி குளிச்சிட வேண்டியதான். நம்ம சோப்பு ஷாம்பு எதுவுமே போட வேண்டியதில்லை. இது நம்மளுக்கு வந்து சுத்தமாக நம்ம தண்ணி நினச்சிட்டு இதில் வந்து நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கனாலே போதும். 5 நிமிஷம் நீங்கள் கையால் அந்த மசாஜ் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை ஊறணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா, இது மாதிரி நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்து சரியாயிடும். நீங்கள் ரெகுலராகவே பெயின் இருந்தால் தான் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு தலைக்கு வந்து எந்த இதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இதை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதை நீங்கள் வந்து நம்ம முடி வளர்கிறதுக்காகவும் நம்ம ஜெல்லு கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த இது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்து பேனும் இதுவும் வராது, முடியும் வந்து நம்ம வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.